Hi friends, வணக்கம். நான் நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் இருந்து உங்க உதய் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா தி ஜுவல் சிட்டி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா படப்பைக்கு நெக்ஸ்ட் சரப்பனஞ்சேரின்ற லொகேஷன்ல தான் லொகேட் ஆயிருக்கு. நம்மளோட ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். நீங்க வெளியில பாத்தீங்கன்னா நம்ம கிரேட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருப்போம், செக்யூரிட்டி 24x7 செக்யூரிட்டி கொடுத்துருப்போம். அண்ட் நம்ம சைட் ஆஃபீஸ் பார்க்கலாம், நீங்கள் உள்ள சைட் ஆஃபீஸ் கொடுத்துருப்போம். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக நம்ம போட்டிருக்கோம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 இப்படி தான் நம்ம டெவலப் பண்ணுறோம். ஃபேஸ் 1 ஆல்ரெடி நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸ் 2க்கு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் ஃபேஸ் 3மே வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது டோட்டலாக 25 ஏக்கர் சொல்லியிருந்தேன். ஃபேஸ் 2ல் நம்ம போட்டிருக்க பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா 115 பிளாட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து ப்ரீமியம் பிளாட்ஸாக நம்ம போட்டிருக்கோம். இது சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1500, 1800, 2000, 2400 அப் டு 3000 வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இது ப்ரீமியம் செக்மெண்ட் லேஅவுட்ன்றதால இதில் கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைடான 40 ஃபீட் ரோடு நீங்கள் பார்க்கலாம். நல்லா வைடான ரோடாக இருக்கும். நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டோட ரன்வே மாதிரி நம்ம போட்டிருப்போம் நம்ம ரோடே. அண்ட் கட் ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து 30 ஃபீட் ரோடு, 23 ஃபீட் ரோடு தான் நம்ம கொடுத்துருப்போம். நம்மள மேஜரான ரோடு கட் ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு தான் இருக்கும் நமக்கு. அண்ட் அவனு ட்ரீஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சைட் சுற்றி நம்ம எப்போவுமே நம்ம க்ரீனிஷாக இருக்கணுன்றதால ட்ரீஸை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நமக்கு. அண்ட் ஸ்டாம் வாட்டர் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம 40 ஃபீட் ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுனால பைப் கனெக்ஷனை ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் இபியில் தான் நம்ம ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு டெம்பரவரி தான். நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இபி போஸ்ட்டுமே நம்ம வந்து உள்ள சைட்டில் கொடுக்க போகிறாங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து இபி போஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நாம ஏன் படப்பை லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் ரொம்ப முக்கியத்துவமான காரணம் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இடம் வாங்குறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா லெஃப்ட் ரைட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதுக்கு நியர்பை நம்மளுக்கு வண்டலூர், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நியர்பை நம்ம இடம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அது வண்டலூர் வாலாஜாபாத்தில், அதுவும் ரொம்ப முக்கியமாக வளர்ந்துட்டு வர இந்த படப்பை தான் மெயின் நமக்கு. ஸோ படப்பையில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்த படப்பை பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரியல் எஸ்டேட் வந்து பயங்கரமாக பூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரேட் எல்லாமே எக்குதப்பா ஏற்றி வித்துட்டு இருக்காங்க இங்கே. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம கம்பெனியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செங்கல்பட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். செங்கல்பட்டில் வரைக்கும் உங்களுக்கு லேண்டு இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா அடுத்த பெரிய ரோடு எது டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் வாலாஜாபாத் ரோடு தான். அதுவும் பிஃபோர் ஒரகடம் தான் உங்களுக்கு வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் மன்னிவாக்கம் ஜங்ஷன் வந்து ஒரு மெயின் ஜங்ஷன் உங்களுக்கு. நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்தாலுமே மன்னிவாக்கம் ஜங்ஷனை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா நீங்கள் பீஞ்சூர்லேருந்து வரீங்க அப்படின்னா கூட, பூந்தமல்லி ஆவடியிலேருந்து வரீங்கன்னா கூட நீங்கள் மன்னிவாக்கம் ஜங்ஷனில் நீங்கள் வந்து இறங்கிடுவீங்க அவுட்டர் ரிங் ரோடு வழியாக. இன்கேஸ் நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரீங்க அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோயில் ரோட்லேருந்து ஒரகடம் ஹைவே ரீச் பண்ணி நம்ம சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். இது ஒரு வழி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரோடு வழியாக வரீங்க அப்படின்னா பெருங்கலத்தூர் தாண்டின உடனே உங்களுக்கு எலிவேட்டர் பிரிட்ஜே ஏறும். அது ஏறி ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மன்னிவாக்கம் ஜங்ஷன் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ மன்னிவாக்கம் ஜங்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜங்ஷனாக வளர்ந்துட்டு இருக்கு. அதனால தான் அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 5000லேருந்து 7000 ரூபா வரைக்கும் ரேட்டு போயிட்டு இருக்கு. இப்போ அங்கே அது அப்படியே நீங்கள் தாண்டிங்கன்னா தாம்பரம் முடிச்சூர் ரோடு வந்துடும். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா 6000, 7000 வரைக்கும் ரேட் போயிடுச்சு இப்போது. அது அப்படியே நீங்கள் மறுபடியும் தாண்டி வந்தீங்க அப்படின்னா கரசங்கால் வந்துடும் உங்களுக்கு. கரசங்காலில் பெரிய டெவலப்மெண்ட் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு படப்பை வந்துடும் உங்களுக்கு. படப்பையில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ ஒரு 3-4 கம்பெனி தான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே ரேட்டு பார்த்தீங்கன்னா 4500 ரூபாலேருந்து 6000 ரூபா வரைக்கும் படப்பையில் மெயின்லலாம் உங்களுக்கு ரேட் ஏறிடுச்சு உங்களுக்கு. இப்போ லேஅவுட்ஸுமே உங்களுக்கு வந்து பெருசாக கம்பெனிலலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்க இப்போ நமக்கு. நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் தாண்டிங்கன்னா வஞ்சுவாஞ்சேரி வந்துடுவீங்க. வஞ்சுவாஞ்சேரியில் ராசி இன்ஜினியரிங் காலேஜ், தானேஷ் அஹமத் காலேஜ் இருக்கும். அதை நீங்கள் கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து செரப்பனஞ்சேரி லொக்கேஷன் வந்துடும் உங்களுக்கு. செரப்பனஞ்சேரி லொக்கேஷனில் நம்மளோட லேஅவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்குது. ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செரப்பனஞ்சேரி பஸ் ஸ்டாப்பில் இருந்து நம்மளோட லேஅவுட் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவோட லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து லேஅவுட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காம்படிட்டரை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸாக நம்ம கொடுக்குறோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட்ஸ் பற்றி மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. மெயினாக இந்த ஏரியா டெவலப் ஆகிட்டு இருக்கிறது வந்து நான் ஒரகடம் சொல்லியிருந்தேன். ஒரகடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆட்டோமொபைல் ஹப்பு. இது மட்டும் இல்லாமல் ஒரகடம் டு ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வல்லம் சிப்காட் இருக்குது. இந்த சிப்காட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் பார்க்கு. இந்த ஏரோஸ்பேஸ் பார்க் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃப்ளைட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே வந்து அங்கே தான் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் உள்ள ரன் ஆகிட்டு இருக்கு.
உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஐடி பார்க் வந்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட் ஆகும். நீங்கள் கண் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருங்கலத்தூர் ஐடி பார்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூடுவாஞ்சேரி ஐடி பார்க் பார்த்துருப்பீங்க, OMR ஐடி பார்க். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் வந்ததுக்கப்புறம் தான் டெவலப் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி டெவலப் ஆனது உரகடம். இப்போ இன்னும் பெரிய டெவலப் பண்ணணுன்றதால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிப்காட்டில் வந்து டைடல் பார்க் 3யுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிஸ் நிறைய ரன் ஆகிட்டு இருக்கு சொல்லியிருந்தேன். ஃபாக்ஸ்கான் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு, ராயல் என்ஃபீல்டோட பிளான்ட் 2 வந்து அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய முக்கியத்துவமாக வேலைவாய்ப்பு இருக்குன்றதால என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபியூச்சரில் அந்த ரோடு வந்து டிராஃபிக் நிறைய ஆகுன்றதால நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 200 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஃபீட் ரோடு ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரொப்போசல் இருக்கிறதால இன்னுமே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஹைவே ஒரு 200 ஃபீட் ரோடு, நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 100 ஃபீட் ரோடு, இதுக்கு சென்டரில் தான் நம்மளோட லேஅவுட் இருக்குது. இதோட அப்ரிசியேஷன் வந்து பயங்கரமாக வளரப்போகுது. அதோட இல்லாமல் படப்பில் லேண்டு இல்லைன்றதால உங்களுக்கு செரப்பனஞ்சேரி தான் நெக்ஸ்ட் வந்து லேண்டு இருக்குது. ஸோ இங்கே காம்படிட்டர்ஸோட ரேட் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா 3000 ரூபாலேருந்து 3700 வரைக்கும் கோட் பண்ணுற ஒரு கம்பெனி இங்கே இருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2600 2800ன்னு சொல்லிட்டு இப்படி தான் உங்களுக்கு வந்து வேல்யூவேஷன்லாம் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா கொடுக்குற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2500 தான் கொடுக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம 2300 கொடுக்குறோம். இது வந்து ஆடி ஆஃபராக நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம இது ஒன்லி வந்து ஆடி மாதம் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3யுமே வந்து நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபேஸ் 3யோட ப்ரீ புக்கிங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து 2500 கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ப்ரீ புக்கிங்லேயே எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம வந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எங்களுக்கு 15 to 20 டேஸில் உங்களுக்கு ரோட் பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ரீ புக்கிங்குமே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்தீங்கனாலே நீங்கள் ப்ரீ புக்கிங்குமே எடுத்துக்கலாம் ஃபேஸ் 3ல உங்களுக்கு. அதில் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கரில் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். இப்போ நம்மளோட பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மொத்தம் 115 பிளாட் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ அதனால பேங்க் லோனுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 to 85 to 90% வரைக்கும் நமக்கு பேங்க் லோனுமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு வந்து இது ப்ரீமியம் செக்மெண்ட் லேஅவுட்டுன்றதால நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 1500, 1800, 2000, 2400, 3000 இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் தான் நம்ம சைஸஸே இதில் பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ப்ரீமியம் லேஅவுட்டு, பக்கா ப்ரீமியம் லேஅவுட்டு இது உங்களுக்கு. நான் சொன்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு உங்களுக்கு 200 வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15th வரைக்கும் தான் நம்ம இந்த ஆஃபர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரேட் கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது. ஸோ உங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 தான். நம்ம இந்த ஆகஸ்ட் 15th வரைக்கும் 2300 வந்து நம்ம கொடுக்குறோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த ரேட் கொடுங்கன்னு சொல்லி எந்த கஸ்டமர்ஸும் கேட்டுறாதீங்க, எங்களுக்கு தர்ம சங்கடமாக ஆகிடும் உங்களுக்கு. அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் சைட்டை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சைட் விசிட் வர்றதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு வாங்க. அதோடு இல்லாமல் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது என்ன ஆகும்னா நான் சைட்டில் அவைலபிள் இருப்பேன். உங்களுக்கு இதோட டெவலப்மெண்ட்ஸு நம்மளோட சைட்டை சுற்றி காமிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல வீட்டு மனையும் வீடும் அமைய எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.